ஹலோ, இன்றைக்கி நம்ம 2D ஸ்கெட்ச் தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சர்க்கிள், பேட்டர்னு, மிரரு, டேஞ்சன்ட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ட்ராயிங்க்கு தான் நம்ம எப்படி பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்ம சென்டர் லைன் போட்டுக்கலாம். அடுத்து ஹரிசாண்டல் லைன் ஒன்று ஸ்ட்ரெயிட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஹரிசாண்டல் லைன்லேருந்து இந்த 3 சர்க்கிள் போட வேண்டியிருக்கும். 3 சர்க்கிளுக்கு 3 ஹரிசாண்டல் லைன், 40ல் ஒன்று, 38ல் ஒன்று. இன்ஃபினிட் லைன் கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு லைனும், அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு லைனும் எடுத்துக்கிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு இந்த லைன்லேருந்து இங்கே எவ்வளோ டைமென்ஷன் 40. அப்புறம் இங்கேருந்து இங்கே 38. ஓகே, இப்போ சென்டரில் இருந்து 42க்கு ஒன்றும், 64க்கு ஒன்றும், 80க்கு ஒன்றும் ஒரு சர்க்கிள் போட வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு 3 சர்க்கிள் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் டைமென்ஷன்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே, இது 42. அப்புறம் 64க்கு ஒரு சர்க்கிளும், அப்புறம் 80க்கு ஒரு சர்க்கிளும் போட வேண்டியிருக்கும். அப்புறம் இங்கேருந்து 2வது லைனில் 2 ஒரு சர்க்கிள் போட வேண்டியிருக்கும். இந்த 2 சர்க்கிள் போட வேண்டியிருக்கும். 22ல் ஒரு சர்க்கிளும், 42க்கு ஒரு சர்க்கிளும் போடணும். அப்புறம் இங்கேயே 2 சர்க்கிள் போட வேண்டியிருக்கும். ஓகே, இது 22, செகண்ட் இருக்குது 42. இதில் 16 ரேடியஸ், அப்புறம் 16 டேக் ஒன்று போட வேண்டியிருக்கும். 16 டேக் ஒன்றும், அப்புறம் 16 ரேடியஸ்னால் 32 வரும். 32க்கு ஒரு சர்க்கிளும் போடணும். ஓகே, அப்புறம் இன்னொரு சர்க்கிள் இருக்குது பேலன்ஸு. இந்த சர்க்கிள் தான் போட வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து மிரர் பண்ண வேண்டிய இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். 108 வரும். ஓகே, 108 டிஸ்டன்ஸ். ஓகே, இங்கேருந்து 18 டிஸ்டன்ஸு. நீங்கள் ஒன்றும் இல்லை, சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டையும் அந்த லைனையும் டச் பண்ணிவிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தாலே அந்த இது வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் இங்கேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு சும்மா நார்மலாக ஒரு லைன் போட்டுட்டு 2 சைடு ஒரு லைன் போட்டுட்டு அது 8 mmக்கு கொடுத்துக்கோங்க டைமென்ஷன், ஸ்மார்ட் டைமென்ஷனில். ஓகே, இந்த சைடு பாதி 4 வரும். கொடுத்துட்டு சர்க்கிள் பேட்டர்ன் போயிட்டு சர்க்கிள் பேட்டர்ன் கொடுத்துட்டு அதில் இந்த லைன்லாம் டச் பண்ணிக்கோங்க. இத்தனை இருக்குது, 8 இருக்குது. போதுங்க, 8ன்னு கொடுத்துக்கோங்க. சாரி, 8. ஓகே, இப்போ நமக்கு தேவையில்லாத லைன்லாம் இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் ஆப்ஷனில் போயிட்டு இந்த 2 லைனை நம்ம எக்ஸ்ட்ராவே போட்டுருக்கோம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி வரல, சர்க்கிள் வரைக்கும் போட்டாலே போதும் அந்த லைனை. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிக்கலாம். அவுட் சைடும் ட்ரிம் பண்ணணும், இன்சைடு ட்ரிம் பண்ணணும். இன்சைடில் இந்த இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும்.
ஓகே, முடிஞ்சது. இப்போது சைட்லேருந்து ஒரு லைன் போட வேண்டியிருக்கும். இந்த 2 லைன் போட்டு டேஞ்சன்ட் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிள் போட்டுக்கலாம். ஒரு சர்க்கிள் போட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். 48 டேக்கு ஒரு சர்க்கிள் போட்டு அப்புறம் நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு லைன் போடணும் இங்கேருந்து. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள்லேருந்து இந்த சின்ன சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி ஒரு லைனும். ஓகே, இப்போ நம்ம இந்த சர்க்கிளையும் அந்த லைனையும் டச் பண்ணிவிட்டு Ctrl+ பண்ணி டேஞ்சன்ட் கொடுங்க. ஓகே, முடிஞ்சது. அதே மாதிரி இந்த சர்க்கிளையும் மேலே இருக்க லைனையும் டச் பண்ணிவிட்டு Ctrl+ பண்ணிவிட்டு டேஞ்சன்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் இந்த சின்ன சர்க்கிளையும் இந்த சின்ன லைனையும் டச் பண்ணிவிட்டு டேஞ்சன்ட் கொடுங்க. அதே மாதிரி அந்த லைனையும் அந்த பெரிய சர்க்கிளையும் அந்த சின்ன லைனையும் டச் பண்ணி டேஞ்சன்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் ஓவர். அடுத்து மிரர் பண்ணணும் நம்ம. அதுக்கு இந்த சின்ன சர்க்கிளையும் பெரிய சர்க்கிளையும் டேஞ்சன்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நமக்கு எரர் காட்டும் லாஸ்ட்டில். ஓகே, இப்போ மிரர் ஆப்ஷன் போய்ட்டு நம்ம எது தேவையோ அதெல்லாம் டச் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள் தேவையில்லை, இந்த லைன் தான் தேவை. ஓகே, முடிஞ்சது. இப்போ நம்ம கீழே இந்த பெரிய சர்க்கிளில் கீழே இருக்கிறதெல்லாம் தேவையில்லை, அதை ட்ரிம் பண்ணிக்கலாம் நம்ம. உங்களுக்கு டிராயிங் தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?